அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்கள் 1957இல் எழுதிய மூட நம்பிக்கை என்ற இந்த கதையில் கணவன் மனைவி இருவருக்கும் புதிதாக குடிவந்த வீட்டில் தொடர்ந்து சங்கடங்கள் ஏற்படுகின்றன. அதற்கு அந்த வீடுதான் காரணம் என்று மனைவி உறுதியாக நினைக்கிறாள். ஆனால் கணவன் அது மூட நம்பிக்கைதான் என்று நினைக்கிறான். அதனால் அவர்களுக்குள் தினமும் வாக்குவாதங்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. முடிவில் வென்றது யார்? கதைக்குள் செல்வோமா? ஒரு மாசமா படிச்சு படிச்சு சொல்றேன். நீங்க காதுலயே போட்டுக்கலையே என்றாள் என் மனைவி ராஜம். எத சொல்ற ராஜம் என்று நானும் ஒன்றும் தெரியாதது போலவே கேட்டேன். எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியாத மாதிரி நடிப்பீங்க. நீங்க தான் கதை எழுதுற கதாசிரியராச்சே என்றாள். இதோ பாரு, அனாவசியமா என்ன வம்புக்கெல்லாம் இழுக்காத. நேரடியா விஷயத்த சொல்லு என்று நானும் கராராகத்தான் பேசினேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நோயும் நொடியுமா இருக்கு. எப்ப பாரு டாக்டருக்கு கொட்டி குடுத்துட்டே இருக்கணும். பேசாம வேற வீடு பாருங்களேன் என்றாள். அப்பொழுதுதான் இந்த வீட்டை தேடி கண்டுபிடித்து பால் காய்ச்சி குடித்தனம் வந்திருந்தோம். இவளுக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஒரு வீட்டை பார்ப்பதற்கு 20 வீடுகளுக்கு ஏறி ஏறி இறங்கினேன். என் கஷ்டத்தை இவள் புரிந்து கொள்வதே இல்லை. இதெல்லாம் சுத்த அசட்டுத்தனம்டி. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. நோய் நொடி வந்ததுன்னா அதுக்கு இந்த வீடுதான் காரணமா? நானும் விடாமல் தான் பேசினேன். நான் சொல்றேனேன்னு நீங்க ஒண்ணும் நம்ப வேண்டாம். நீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள மாத்தி மாத்தி உடம்பு முடியாம படுத்துக்கிறோம். வந்ததும் வராதமா எனக்கு டைபாய்டு. 20 நாள் மருந்தும் ஊசியுமா படுத்த படுக்கையா கிடந்தேன். வைத்திய செலவுக்கு 200 ரூபாய்க்கு மேல ஆச்சா இல்லையா? அப்புறம் நான் பிழைச்சு எழுந்தேனா? மறுவாரம் உங்களுக்கு நிமோனியா. நீங்க படுத்தீங்க. 1 மாசத்துக்கு ஆபீஸ்க்கு போகவே இல்ல. 300 ரூபா டாக்டருக்கே குடுத்தோம். அப்புறம் என்னாச்சு? எலும்பும் தோலுமா கொத்தரங்கா வத்தலாட்டம் எழுந்து வந்தீங்க. ஞாபகம் இருக்கா? என் மனைவி அடுக்கிக் கொண்டே போனாள். இது என்ன உன்னோட ஓயாத ஒரே தொந்தரவு? உடம்புக்கு வர்றது எங்க பார்த்தாலும் சகஜம் தானே? இந்த காரணத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டேன். இது மட்டுமா? இன்னும் கேளுங்க, இன்னும் கேளுங்க. என்னோடையும் உங்களோடையும் மட்டும் போயிருந்தா பரவாயில்லையே. நம்ப குழந்தைக்கு என்ன ஆச்சு? வைசூரி வந்தது. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுல ஏதோ தோஷம் இருக்கு. என் மனைவி அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இருக்கிற அலைச்சல்ல மறுபடியும் மறுபடியும் வீடு தேடி என்னால போக முடியாது. நான் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்தேன். முடியலன்னா போங்க. எனக்கு என்ன? இதோ உங்க அருமை பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்தானே, என்னாச்சு தெரியுமா? போத்திண்டு படுத்துட்டான். தொட்டு பார்த்தா ஜுரம் நெருப்பா கொதிக்கிறது. போய் டாக்டர கூட்டின்னு வாங்களேன். அவள் சொன்னதும் எனக்கும் கொஞ்சம் சுருக்கென்றுதான் இருந்தது. இருந்தாலும் ஆமா, இத நீ ஏன் அப்பயே சொல்லல என்று அவள் மேலே பழியை போட்டேன். நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்க தான் வரிஞ்சு கட்டிண்டு சண்டை போட வந்துடுறீங்களே. என் மனைவி மட்டும் சளைத்தவளா என்ன கத்த ஆரம்பித்தாள். என்ன இது? வீட்டுக்கு தோஷம் வந்ததுன்னா, இந்த நோய், நொடி எல்லாம் வீட்டுக்கு தானே வரணும். அதுல இருக்கிற மனுஷங்களுக்கு ஏன் வந்து தொலையறது? என்றேன் நான். நன்னா இருக்கு நீங்க பேசுறது. யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க. பெரிய கதாசிரியர். இது கூட புரியாம பேசுவாளோ? போன ஜென்மத்துல டாக்டருக்கும் இந்த மருந்து கடைக்காரனுக்கும் எந்த வகையில கடன்பட்டேனோ? பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள இந்த செலவு தான் பெருசா இருக்கு. பேசாம போய் டாக்டர கூட்டின்னு வாங்க. என் கூட ஆர்கியூமெண்ட்லாம் அப்புறம் பண்ணலாம் என்றாள் மனைவி. சரி சரி, காப்பிய கொண்டா, சாப்பிட்டுட்டு போய் டாக்டரை கூட்டின்னு வரேன் என்று காஃபியை குடித்துவிட்டு டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வருவதற்கு கிளம்பினேன். டாக்டர் வந்தார், பார்த்தார். அடடா, உங்க பையனுக்கு மலேரியா ஜுரம் சார். அவர் சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஜுரம் ரொம்ப கடுமையா இருக்கு. இருந்தாலும் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். 2 ஊசி போட்டுட்டு போறேன். ராத்திரி பொழுது கடந்துடுத்துன்னா உங்களுக்கு கவலை இல்ல. காலையில அதுவே ஜுரம் இறங்கிடும் என்று தைரியம் சொல்லிவிட்டு டாக்டர் கிளம்பி போனார். இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. அது மட்டுமல்ல, கையில் என்னிடம் அப்பொழுது பணமும் இல்லை. என் நெருங்கிய நண்பர் நாராயணன் வீட்டிற்கு சென்றேன். வாங்க, ஏது இப்படி அடியேன தேடின்னு வந்திருக்கீங்களே என்று நாராயணன் மகிழ்ச்சியோடுதான் கூப்பிட்டார். நான் கொஞ்சம் தயங்கி தயங்கி வந்த காரியத்தை சொன்னேன்.
பணத்துக்கு என்ன சார்? இதோ தர்றேன். சம்பளம் வந்ததும் திருப்பி குடுக்க போறீங்க. இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் அடிக்கடி உங்க வீட்ல மாத்தி மாத்தி உடம்புக்கு வர மாரி தெரியறதே! பணம் வேற ரொம்ப செலவாகுற மாரி இருக்கு. அவர் அனுதாபப்பட்டுக் கொண்டே நான் கேட்ட பணத்தை எண்ணி கொண்டு வந்து கொடுத்தார். சார், நம்ம போதாத காலம் வீடு என்ன சார் பண்ணும்? வாசல் என்னதான் பண்ணும்? என் மனைவி கூட அடிக்கடி இப்படிதான் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல சார். நீங்க கூடவா இதெல்லாம் நம்புறீங்க? ஆச்சரியமாக நான் நாராயணனை பார்த்து கேட்டேன். நம்பறது, நம்பாதது இதுல ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வெறும் ஆசாபாசம் தான். தொடர்ந்து கவனிங்களேன். ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி கஷ்டம் வந்ததுன்னா, அத பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தானே இருக்கு. அவர் ஏதோ சொல்லப் போனார். நான் அமைதியாகி விட்டேன். அவரிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பி வந்து விட்டேன். 15 நாட்கள் என் மகன் பள்ளிக்கே போகவில்லை. பிறகு என் மகன் எழுந்து நடமாடத் தொடங்கி முழுதாக 2 நாட்கள் கூட ஆகவில்லை. கைக்குழந்தைக்கு நோய் வந்துவிட்டது. மறுபடியும் டாக்டரை அழைத்துக் கொண்டு வந்து காட்டினேன். அவர் பார்த்துவிட்டு, "இது சின்ன குழந்தைங்களுக்கு வர்ற நோய் தான் சார். எங்கள விட நாட்டு வைத்தியம் பார்க்கறாங்கல்ல, அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க" என்று அவரே சொல்லிவிட்டார். கண்ணியமான மனிதர். அதனால் நானும் கைராசியான ஒரு நாட்டு வைத்தியரை அழைத்து வந்தேன். அவர் செந்தூரப் பொடியை தேனில் குழைத்து கொடுக்கும்படி சொன்னார். அவரை வாசல் வரை கொண்டு போய் விட்டு வழி அனுப்பிய பிறகு எனக்கு ஒன்றுமே தோன்றாமல் அங்கேயே நின்றேன். சார், குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? தேவலையா? பக்கத்து வீட்டுக்காரர் என்னிடம் கேட்டார். வைத்தியர் வந்து ஏதோ தைலம் தேய்ச்சாரு. கொஞ்சம் மருந்து குடுத்துட்டு போயிருக்காரு என்றேன். எப்படி சார் இருக்கு? என்றார் மீண்டும். குழந்தைக்கு இப்ப வரைக்கும் இன்னும் எதுவும் சரியாகல என்றேன். அடடா! ஒரு நாள் கூட உங்களுக்கு நிம்மதி இல்லையே சார். இந்த வீட்டுக்கு குடி வந்ததுலேந்து என்று அவரும் ஆரம்பித்தார். நம்ம கஷ்டத்துக்கு வீடு என்ன சார் செய்யும்? என்று சொல்லிவிட்டேன். அதென்ன சார்? அப்படி அலட்சியமா சொல்லிட்டீங்க. இதுலலாம் உண்மை இருக்கு சார். நீங்க தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் என்று அவர் பேசிக்கொண்டே போனார். நான் அவருடைய அனுபவத்தை மேலும் கேட்டுக்கொண்டிருக்க சிறிதும் தயாராக இல்லை. நான் வரேன் சார். உள்ள கொஞ்சம் நெறைய வேலை இருக்கு என்றேன். ஆமா, ஆமா. குழந்தை பக்கத்திலே இருங்க. எதுக்கும் நான் சொன்ன விஷயத்தையும் யோசனை பண்ணிக்கங்க சார். வேற வீடு என்றார். நான் தலையாட்டிவிட்டு உள்ளே வந்து விட்டேன். என்ன ராஜம், குழந்தைக்கு எப்படி இருக்கு? என்றேன். ஏதோ இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேந்து எதுவும் சரியா இல்ல என்று அவளும் ஆரம்பித்தாள். தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி பிடிக்கும் அப்படின்னு சொல்ற கதையா இருக்கு என்று சொல்லிவிட்டேன். இங்க பாருங்க, உங்கள மாதிரிலாம் உபமான உபமேயத்தோட அழகா பேசுறதுக்கு எனக்கு படிப்பு போதாது. மனசுல பட்டத அப்படியே சொல்லதான் தெரியும். இந்த வீட்டுக்கு வந்ததுலேந்து எதுவும் சரியில்ல. குடும்பத்துல யாருக்காவது மாத்தி மாத்தி உடம்புக்கு வருது. இவ்வளவுதான் எனக்கு சொல்லத் தெரியும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். சொல்லு சொல்லு. உனக்கு வாய் அழுக்குற வரைக்கும் சொல்லிட்டே இரு. இப்போதைக்கு இந்த வீட்ட காலி பண்ற எண்ணமே எனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டேன். எப்படியோ குழந்தைக்கு உடம்பும் தேறிவிட்டது. ஆனால் தங்கச் சிலை மாதிரி இருந்த குழந்தை விலா எலும்பு வெளியில் தெரியும்படி அருவருப்பான தோற்றத்தை அடைந்து விட்டது. என் மனைவி என்னுடன் பேசுவதே இல்லை. ஆனால் தன் அப்பாவுக்கு கடிதம் எழுதினாள். என் மாமனாரிடமிருந்து அவளையும் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு போக புறப்பட்டு வருவதாக எனக்கு கடிதமும் வந்துவிட்டது. அந்த கடிதத்தினால் அவள் தன் பிறந்த வீட்டிற்கு கிளம்பவும் தயாராகிவிட்டாள். இருந்தாலும் என் பிடிவாதத்தை நான் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. இங்க பாரு ராஜம், ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு வீணா கோபப்பட்டு ஊருக்கு போற. கடைசியா சொல்றேன். எனக்கும் ரோஷம் உண்டு. உன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். அப்புறம் ஒரு விஷயம். நீ இங்கேருந்து கிளம்பி போன உடனே இருப்பு கொள்ளாம தவிச்சு போய் வேற வீட மாத்திட்டு, உடனே உன்ன கூப்பிடுறதுக்கு நான் அங்க ஓடி வருவேன்னு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டேன். அவ பதிலே சொல்லல. கையில இருந்த லெட்டர வாங்கிண்டு பேசாம சமையலறைக்குள்ள போயிட்டா. நானும் ஆபீஸுக்கு போயிட்டேன். அன்னிக்கு 1ஆம் தேதி. சம்பளம் வந்தது. நேரா என்னோட நண்பர் நாராயணன் வீட்டுக்கு போனேன். அவருக்கு குடுக்க வேண்டிய பணத்த குடுத்தேன். "என்ன சார், நான் சொன்னத யோசிச்சு பாத்தீங்களா?" அப்படின்னு நாராயணன் கேட்டாரு. "எத சொல்றீங்க?" நான் ஞாபகம் இல்லாத மாதிரி நடிச்சேன். "அதான் சார், இந்த வீடு உங்களுக்கு சரியா வரலையே. வேற வீடு பாருங்களேன்." அப்படின்னு மறுபடியும் சொன்னார் நாராயணன். "நீங்க சொன்னீங்க. ஆனா நான் இத ஒரு பெரிய காரணமாவே நினைக்கல. வீடு என்ன சார் செய்யும்?" என்றேன் நான். "அதெல்லாம் உங்க இஷ்டம். இதுக்கு மேல நான் உங்கள வற்புறுத்த மாட்டேன்."
என்ற நாராயணன் அமைதியாகிவிட்டார். படித்தவர், இவர் கூட ராஜத்தைப் போலவே அசட்டுத்தனமாக யோசிக்கிறாரே என்று நினைத்தேன். மறுநாள் காலை ராஜத்தின் அப்பா, அதாவது என் மாமனார், அவளை அழைத்துக் கொண்டு போக ஊரிலிருந்து வந்துவிட்டார். எனக்கும் அவளுக்கும் நடுவில் இந்த வீடு மாற்றல் காரணமாக பிரச்சனை அதிகம்தான். அதனால்தான் அவள் ஊருக்கும் கிளம்புகிறாள். இது எல்லாமே எனக்குத் தெரியும். எனக்கு தெரியாது என்று நினைத்து ராஜம் சாமர்த்தியமாக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறாள். மாப்பிள, ராஜமும் குழந்தைங்களும் ஒரு 2 மாசம் ஊர்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம கஷ்டமா இருந்தது இல்லையா? கொஞ்சம் தேத்தி அனுப்புறேனே என்றார் மாமனார். இப்படி அவர் கேட்டதிலிருந்தே எனக்கு எல்லாமே புரிந்து விட்டது. தாராளமா கூட்டிட்டு போங்க என்று நானும் சாதாரணமாகவே சொல்லிவிட்டேன். நான் எதையும் கவனிக்காதவன் போல ஆபீஸுக்கு போய்விட்டேன். அன்று மாலையிலிருந்தே குடலை புரட்டி புரட்டி எடுத்தது. வலி தாங்க முடியவில்லை. நறுக் நறுக் என்று ஏதோ குத்துவது போல வலித்தது. வழக்கம் போல டாக்டரை தேடி ஓடினேன். உங்களுக்கு புகையில பழக்கம் இருக்கா என்று கேட்டார். உண்டு என்றேன். அடிக்கடி சாப்பிடுவீங்களா என்ன என்றார். ஆமாம் என்றேன். அப்படின்னா இது அல்சர் தான் என்றார் டாக்டர். அல்சரா? நல்லா பார்த்து சொல்லுங்க டாக்டர் என்றேன். சந்தேகம் எதுக்கு? எக்ஸ்ரேவே எடுக்கிறேன் என்றார் டாக்டர். எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. ரிசல்ட் நாளைக்கு தெரியும். இப்போதைக்கு இந்த மருந்த சாப்பிடுங்க. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். காரமா எதுவும் சாப்பிடக்கூடாது. சூடாவும் எதுவும் சாப்பிடக்கூடாது. உடம்ப ரொம்ப அலட்டிக்காம படுக்கையில படுத்து ஓய்வெடுங்க என்றார். டாக்டர் கொடுத்த மருந்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தேன். மிஸ்டர், ஒரு நிமிஷம். உங்கள ஒண்ணு கேட்கிறேன். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்றார் டாக்டர். என்ன டாக்டர் என்றேன். ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுக்கு நீங்க குடி வந்ததுலேருந்து உங்களுக்கோ, குழந்தைக்கோ, உங்க மனைவிக்கோ மாறி மாறி ஏதோ உடம்புக்கு வந்துண்டே இருக்கே. வீட்ல ஏதாவது தோஷம் இருக்குமோ? என்றார் அந்த டாக்டர். என்ன டாக்டர்? நீங்க கூடவா இதையெல்லாம் நம்புறீங்க? மனுஷனுக்கு உடம்புன்னு இருந்தா நோயின்னு ஒண்ணு வரதானே வரும். அதுக்கு வீடு ஒரு பழியா? என்றேன். எனக்கு இதுலலாம் நம்பிக்கை உண்டு. உடனே வேற வீட மாறிடுங்களேன். அதுல உமக்கென்ன கஷ்டம்? என்றார் டாக்டர். அவர் அப்படி சொன்னதும், "பாக்கறேன் டாக்டர்" என்றேன் மெதுவாக. என் வயிறு வலி என்னை பேச விடாமல் தடுத்தது. "பாருங்க பாருங்க, அதுதான் ரொம்ப நல்லது" என்றார் டாக்டர் சிரித்துக்கொண்டே. நான் வீட்டுக்கு வந்தேன். யாரிடமும் பேசாமல் சுருண்டு படுத்துக் கொண்டேன். அன்றிரவு ஊருக்கு கிளம்புவதாக இருந்த ராஜம் பதறிவிட்டாள். பிரயாணம் தடைப்பட்டு விட்டது. மாமனாரும் பயந்து போய்விட்டார். விடிய விடிய என் பக்கத்தில் தூங்காமல் விழித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ராஜம். "மாப்பிள்ளை, முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீடு பாருங்களேன்" என்றார் மாமனார். என் வலியை 4, 5 நாட்களிலேயே குணப்படுத்தி விட்டார் டாக்டர். இதைவிட பெரிய ஆச்சரியம், ராஜம் அந்த வீட்டைப் பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பொய்யோ மெய்யோ இந்த வீடு நமக்கு இனி ஒத்து வராது என்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள் வந்துவிட்டது. எனக்கு உடம்பு நன்றாக சரியாகிவிட்டது. மாமனார் ஊருக்குப் போய்விட்டார். ஆனால் நான் வீட்டில்தான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது, "ராஜம், புறப்படலாமா?" என்றேன். "எங்க? நான் எதுக்கு வரணும்?" என்றாள் ராஜம். "பக்கத்து தெருல நல்ல வீடு ஒண்ணு வாடகைக்கு காலியா இருக்காம்" என்றேன் நான். "என்ன? நீங்களா இத சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே" ஆச்சரியப்பட்டாள் ராஜம். "கேலி பண்ணாத ராஜம். நேரமாறுது. வா போலாம்" என்றேன் நான். "வீடு என்ன செய்யும்? இதெல்லாம் சுத்த அசட்டுத்தனம் இல்லையோ?" ராஜம் என்னை கேலி செய்தாள். ஆனால் எனக்கு கோபமே வரவில்லை. இருந்தாலும், "இன்னும் கேலி பண்ண எனக்கு ரொம்ப கோபம் வரும்" என்று செல்லமாக அதட்டினேன். அவள் புடவை மாற்றிக்கொண்டு புறப்பட்டாள். எல்லாம் நல்லபடியாக முடிந்து அன்றே புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டுத்தான் திரும்பினோம். இப்படியாக இந்த கதை முடிகிறது.